கூட்டரசு நெடுஞ்சாலையில் விளம்பர பதாகை தீப்பிடித்து எரிந்ததில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அதில் இருந்த 9 வெளிநாட்டு தொழிலாளர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையம் அருகே இன்று நண்பகலில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மின்னணு விளம்பர பதாகையின் அடிப்பகுதி ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டதன் காரணமாக தீ பற்றியதாக தெரிய வந்துள்ளது. மீட்கப்பட்ட 9 பேரில் ஒருவருக்கு கையில் காயம் ஏற்பட்டது. மற்றவருக்கு லேசான தீக்காயம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க துணை மருத்துவர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டனர். காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடந்து வரும் போர் தொடர்பாக மலேசியா மத்தியஸ்தராக தன்னை முன்வைக்கவில்லை என்பதில் அமெரிக்கா தனது வருத்தத்தை பதிவு செய்துள்ளதாக மலேசியாவுக்கான அமெரிக்க தூதர் எட்கார் டி கஹான் தெரிவித்துள்ளார். மலேசியா தன்னை ஒரு மத்தியஸ்தராக முன்னிறுத்தாதது கவலை அளிப்பதாக உள்ளது என்று எட்கார் டி கஹான் இன்று காலை BFM பிரேக்ஃபாஸ்ட் கிரில் நிகழ்ச்சியில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஹமாஸ் உடனான உறவை பற்றி கேட்டபோது கூறினார். மே 23ஆம் தேதி அன்வார் ஹமாஸ் உடனான தனது தொடர்ச்சியான ஈடுபாட்டை ஆதரித்தார். பாலஸ்தீன குழு உடனான அவரது பல ஆண்டு கால உறவுகள், மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்டும் அவரது முயற்சிகளும் கவனம் ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது. வலுவான இனம் மற்றும் மத உணர்வுகளை தூண்டி விளையாடுவதன் மூலம் மக்களை ஒன்றிணைக்கும் முயற்சிகளை குழிப்பறிக்கும் சில தரப்பினரை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சாடியுள்ளார். நாட்டில் நடந்த அரசியல் சண்டைகளில் சிலர் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாகவும் அரசியல் பிரபல்யம் பெறுவதற்காக இத்தகைய உணர்வுகளை தொடர செய்வதாகவும் பிரதமர் கூறினார். அத்தகைய நபர்கள் மற்ற இனங்களின் இருப்பு மற்றும் பிரதிநிதித்துவ உரிமையை மறுக்கும் உச்சநிலைக்கு செல்வதோடு சிலர் மத உணர்வுகளை வைத்து விளையாடி மற்றவர்களை மதிப்பற்றவர்கள் என்றே கருதுகின்றனர். மலேசியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் உரிமைகளும் பாதுகாக்கப்பட தனது அரசாங்கம் தொடர்ந்து போராடும் மற்றும் உறுதி செய்யும் என்பதில் எப்போதும் தெளிவாக இருப்பதாக அன்வார் கூறினார். சில தீவிரமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் சக்திகள் இருப்பதால் இந்த கருத்தை தாம் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். சுதந்திரம் அடைந்து 60 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் இதுபோன்ற கருத்துக்களை பொறுத்து கொள்ளக்கூடாது என்று அவர் கூறினார். ஜொகூர் ஆட்சியாளர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் தனது போலீஸ் துணை காவலர்களில் ஒருவர் மாற்றுத்திறனாளி ஓட்டுநர் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தை முழுமையாக விசாரிக்கும்படி காவல்துறையை வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பினரையும் இந்த வழக்கின் விசாரணையை முடிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கையையும் அச்சுறுத்தலையும் தாம் மன்னிக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ள அவர், அதிகாரிகள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வழங்குவார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தை பயன்படுத்தி அரச நிறுவனத்தை இழுக்க ஒரு இயக்கம் உள்ளது என்பதையும் தாம் அறிந்து வைத்துள்ளதாகவும், ஆனால் ஒரு வெளிப்புற பாதுகாப்பு அதிகாரியின் செயல்களை தம்முடன் தொடர்பு படுத்துவது மற்றும் முழு அரச நிறுவனத்தையும் உட்படுத்துவது தேவையற்றது என்றும் அவர் கூறினார். ஸ்லாங்கூர் அரசாங்கம் தனது கணவரின் நிறுவனத்தை மாநிலத்தில் பொது போக்குவரத்து சேவையை நடத்துவதற்கு நியமித்தது தொடர்பான சர்ச்சை குறித்து கருத்து தெரிவிக்க இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ மறுத்துவிட்டார். யோவின் கணவர் ராமச்சந்திரன் தலைமையிலான ஆசியா மொபிலிட்டி டெக்னாலஜி சென்ட்ரியான் பிரிகாட் நிறுவனத்திற்கு தேர்வில் முன்னுரிமை சிகிச்சை மற்றும் வட்டி முரண்பாட்டின் சாத்திய கூறுகளை பல்வேறு தரப்பினர் முன்னிலைப்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். அதற்கும் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று அவர் கூறினார். விளையாட்டுத்துறையை பற்றிய விரிவான தகவல்களை வழங்கும் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தில் அதன் பங்களிப்பை அளவிடும் கணக்கியல் அமைப்பான ஸ்போர்ட்ஸ் சேட்டலைட் கணக்கு 2022 அறிமுகப்படுத்திய பின்னர் அவர் இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். கோலாலம்பூர் சர்வதேச புத்தக கண்காட்சி 2024 சிறப்பு கவனம் செலுத்தி உயர்கல்வி நிறுவனங்களின் மாணவர்களுக்கு 100 வெள்ளி மதிப்புள்ள புத்தக வவுச்சர்களை வழங்குவது கட்டம் கட்டமாக செயல்படுத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்தார். பாலிடெக்னிக் உட்பட அனைத்து உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்களில் இருந்து மொத்தம் 1.2 மில்லியன் மாணவர்கள் இந்த வவுச்சர்களால் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார்.
நேற்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புத்தக கண்காட்சியில் 100 வெள்ளி மதிப்புள்ள புத்தக வவுச்சர்களை வழங்குவதாக அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜொகூரில் உள்ள சுமார் 131 வெளிநாட்டினர் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டதாக தேசிய குடிநுழைவு துறை தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு நிறுவனத்தின் உரிமையாளர் சட்டவிரோதமாக வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்திய குற்றத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்நிறுவனத்திற்கு தொடர்புள்ள 131 வெளிநாட்டினரிடம் நேற்று இரவு சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர்களில் 27 பேர் போலி பாஸ்போர்ட்கள் கொண்டிருந்ததால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 27 வெளிநாட்டினரும் சுமார் 4 ஆண்டுகளுக்கும் மேலாக மலேசியாவில் சட்டவிரோதமாக வேலை செய்து வந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாண்டிற்கான தேசிய நில வடிவமைப்பு தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஃபன் ரன் எனும் ஓட்டப்பந்தய நிகழ்வை முன்னிட்டு ஷா ஆலமில் சில சாலைகள் நாளை மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை 5 மணி முதல் காலை 9:30 மணி வரை அச்சாலைகள் மூடப்படும் என்று ஷா ஆலம் மாநகர் மன்றத்தின் வர்த்தக மற்றும் மக்கள் தொடர்பு இயக்குனர் முகமது அசார் முகமது ஷெரீப் தெரிவித்துள்ளார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.